ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற பொது தமிழில் இருந்து நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இது பொது தமிழோட கிளாஸ் 18 இருக்குது. ஸோ இந்த 18th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின்னு. ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 17 கிளாஸஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டாப்பிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது உங்களோட தமிழில் பகுதி ஆன இலக்கணமோட 13th டாப்பிக்காக இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்ற டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சரியான இடத்துல போட்டு ஒரு சொற்றொடராக மாற்றணும், அதாவது ஒரு சென்டென்ஸாக மாற்றணும். ஸோ இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன ஃபார்மேட்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கணும், அடுத்து செய்யப்படு பொருள் இருக்கணும், அடுத்து பயனிலை இருக்கணும். ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், செய்யப்படு பொருள் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கே. ஸோ எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எழுவாய் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தோட முதல்ல வர பகுதியாக இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வர்றதே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய். எழுவாய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த வாக்கியத்தில் ஒரு சொல் யார், எது, எவை அப்படின்ற ஏதாவது ஒன்றுத்துக்கு பதில் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை பார்த்துட்டு, ஸோ இது யார் செஞ்சது, இது யாரை குறிக்குது, இது எதை குறிக்குது, இது எவைகளை சொல்லுது இப்படின்னா நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா, அந்த சென்டென்ஸில் எந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு ஆன்சர் வருதோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பூனை பால் குடித்தது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ இதில் எப்படி கொஸ்டின் பண்ணலாம், எது பால் குடித்தது அப்படின்னா பூனை பால் குடித்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பூனை அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு சில வாக்கியத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் வெளிப்படையாக தோன்றாமல் இருக்கலாம். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பழங்களை என்னிடம் தந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ யாரு பழங்களை என்னிடத்துல தந்தான் அப்படின்ற கேள்விக்கு இந்த இடத்துல பதில் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர், அவனோ அவளோ இல்லைன்னா யாரோ ஒரு பர்சனோ பழங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுவாய் யாருன்றத தோன்றாமல் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா தோன்றாய் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, யார், எது, எவை அப்படின்ற கேள்விக்கு எது பதில் தருதோ அதுதான் எழுவாய். எழுவாய் பகுதியாக, ஒரு வாக்கியத்தோட பகுதியாக வருது. அடுத்து பயனிலை. ஸோ பயனிலை அப்படின்றது ஒரு வாக்கியத்தோட எண்டில் வரும். ஸோ ஒரு எழுவாயிலிருந்து தோன்றும் வாக்கியத்தின் பயனின் நிலையை தீர்மானிக்கும் சொல்லை பயனிலை என்னலாம். கண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கண்ணன் சென்றான், எங்கே சென்றான் அப்படின்னு நடுவில் இருக்கும். பட் கண்ணன் சென்றான், கண்ணன் அப்படின்னு தனியாக கொடுத்தா அந்த சென்டென்ஸுக்கு மீனிங்கே கிடையாது. கண்ணன் சென்றான் அப்படின்னா கண்ணன் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இந்த பயனிலை அந்த இடத்த முடிக்குது. ஸோ அப்படிப்பட்டதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இறுதியில் வரக்கூடியதாக இருக்கு. ஸோ இது ஒரு வினை சொல்லா இருக்கும். ஸோ இப்போ கண்ணன் வேலைக்கு சென்றான். ஸோ இந்த சென்றான் அப்படின்றது என்னது, அவன் செல்றதுன்றதே ஒரு வினை சொல் முற்று பெற்று ஒரு சென்டென்ஸ் முடிகிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பூனை பால் குடித்தது அப்படின்றதுல இந்த குடித்தது அப்படின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனிலையாக இருக்குது. ஸோ இதில் குடித்தது அப்படின்றதே ஒரு வினைச்சொல். ஸோ வினைச்சொல் முற்று பெற்று இருக்குது, அதனால இதை வினை முற்றுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பூனை பால் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த சென்டென்ஸில் எந்த மீனிங்குமே இல்லை. பூனை பால்னா என்ன, மொட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பூனை பால் குடித்தது அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த வாக்கியம் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செய்யப்படும் பொருள். ஸோ ஒரு வாக்கியத்தில் கருத்தை முடிக்கும் சொல் பயனிலை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பயனிலையை கொண்டு யாரை, எதை, எவற்றை, ஸோ யாரை, எதை, எவற்றை அப்படின்ற கேள்வியில் பொருத்தமான ஒரு பதில் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருள். ஸோ யூஸ்வலாக எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவில் வந்துட்டு இந்த எழுவாய் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிற செயலாக தான் வந்துட்டு இந்த செய்யப்படும் பொருள் வந்து இருக்கும். ஸோ இங்கே பூனை பால் குடித்தது அப்படின்றதுல பூனையை வந்து எதை குடிச்சது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன மீனிங் வருது, பால் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ அந்த பால் அப்படின்றது தான் செய்யப்படும் பொருளாக வந்துட்டு இருக்கு. ஸோ எழுவாய்னா முதல்ல வந்து பகுதியில் வரும், அண்ட் அது வந்து ஒரு பெயர் சொல்லா இருக்கும். ஸோ ஒரு பர்சனை வந்து குறிக்கிற சொல்லா வந்துட்டு இருக்கும். அண்ட் அது வந்து என்னன்னா யாரு, அப்புறம் எது, எவற்றை அப்படின்றதுக்கெலாம் பதில் கொடுக்கும். அடுத்து பயனிலைன்றது கடைசியில் வரக்கூடியதாக இருக்குது. அது வந்து ஒரு வினையை கொண்டு முடிகிற வினைமுற்றா வந்து காணப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எழுவாய் செய்த என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பயனை வந்து குறிக்கிறதா இருக்குது. அடுத்து வந்து செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள்னா என்ன, ஒரு எழுவாயும் பயனிலைக்கும் நடுவில் வந்து வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாரை, எதை, எவற்றை அப்படின்ற கேள்விக்கு பதில் தரக்கூடியதாக வர சொல்ல தான் நம்ம செய்யப்படும் பொருள்னு சொல்கிறோம். ஸோ இந்த எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படின்ற ஃபார்மேட் வந்து இப்படியும் வரலாம், வேற மாறி மாறி கூட வரலாம். பட் நம்ம வாக்கியத்தை வாசிக்கும் போது அந்த வாக்கியம் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து சொல்லணும். மீனிங்கே இல்லாமல் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஸோ எழுந்தவுடன் சென்றான் மோகன் பள்ளிக்கு காலையில். ஸோ இதில் எந்த விதமான மீனிங்குமே இல்லை. ஸோ அப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான். ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ஸோ மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான். அடுத்து வந்து பிறர் தர தீதும் வாரா நன்றும். ஸோ இது வந்து ஒரு மேற்கோள் இல்லைன்னா கூற்று இல்லைன்னா பழமொழி இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த இதில் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த வாக்கியத்தை மாற்றி அமைச்சு உங்களுக்கு வந்து சொற்றொடராக மாற்றுங்கள் அப்படின்றதுல மேற்கோள்கள் கூற்று கூட கேட்பாங்க. ஸோ அதனால இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது தான் கரெக்ட். அடுத்து மக்கள் வாழ்வை செய்கை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்றனர். ஸோ இது என்னன்னா மக்கள் செயற்கை வாழ்வை விட்டு இயற்கை வாழ்வை நாடுகின்றனர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ கீழே 2-3 பார்க்கலாம். வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க. ஸோ தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். ஸோ தமிழ் மொழியில் நம்மளோட சிந்தனை வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பரணியை கலிங்கத்து பாடியவர் செயங்கொண்டார். ஸோ கலிங்கத்து பரணியை பாடியவர் செயங்கொண்டார். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சென்டென்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். அது எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபார்மேட் இருக்கும். ஸோ எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன. ஸோ எழுவாயின்றது ஒரு சப்ஜெக்ட், அது வந்து முதல்ல வரும், பயனிலை லாஸ்ட்டாக வரும். இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வாசிக்கும் போதே அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நீங்களாக எழுத போகிறதுல உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பாடம் 14 வந்து பார்ப்போம். ஸோ 14வது டாப்பிக்கான பெயர் சொல் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு முந்தின டாபிக் வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைல் வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்மளோட சேனல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்கில் வந்து இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பார்ட் A புக் லான்ச் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.